மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேனாலே எல்லாருக்குமே டே லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட் சண்டே தான் வேகமாகவே ஸ்டார்ட் ஆகும். அன்றைக்கும் அதே மாதிரி தான் எழுந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். சிக்கன் 65 மசாலா மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், நார்மல் மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு, ஒரே ஒரு முட்டை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக நல்லா கசக்கி சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட மேரினேட் பண்ண வச்சுருங்க. இங்கிட்டு வந்துட்டு நான் சாம்பார் வச்சுட்டு சிக்கன் 65 தம்பிக்கு கொஞ்சமாக ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈரல் வந்து தம்பிக்கு பிடிக்கும் ரொம்ப, அதனால கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஈரல் கிரேவி ரெசிபிலாம் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈஸி அண்டு டேஸ்ட்டாகவுமே இருக்கும். எல்லா வேலையுமே ஒரே நேரத்தில் முடிக்கிற மாதிரி தான் இருந்தது. சாம்பாரும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு, அந்த பக்கம் ஈரல் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடிக்க வச்சுட்டேன். இந்த பக்கம் சிக்கன் 65 கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது.